உபாகமம் 32ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். Let us turn to the book of Deuteronomy chapter 32. 12ஆம் வசனத்திலே Even in the 12th verse சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் நாம் எல்லாரும் சிந்தித்து கர்த்தரை துதிக்க வேண்டிய ஒரு விஷயம். And what it is mentioned in the 12th verse, we had to think about and we had to praise God always. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். The Lord alone did lead him. வேறே தேவன் அவனோடு இருந்ததில்லை. And there was no strange God with him. இந்த காரியத்திலும் கூட உங்கள் நெஞ்சை தொட்டு நீங்கள் கர்த்தர் சமூகத்திலே சொல்லுங்கள். Even in this matter, you just keep your hand upon your chest and tell the matter before God. என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வேலையிலே, என்னுடைய படிப்பிலே என்னை கர்த்தர் மட்டும் நடத்தினார். In all the things, even in my education, in my work, God alone did lead me. நான் வேறு யாரையும் சார்ந்திருக்கவில்லை. I never relied upon anyone in this world. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். Only God himself did lead him. அந்த ஒருவரே என்ற வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவு கனம் கொடுக்க முடியுமோ, நீங்கள் அந்த அனுபவத்தை அனுபவித்திருந்தால், உங்களை கர்த்தர் மட்டும் நடத்தி இருந்தால், அப்படி ஒரு சாட்சி இருந்தால், நீங்கள் கர்த்தரை இப்பொழுது துதிக்க வேண்டும். When you felt that God only alone did lead you, when you have that experience, you must praise God now. நான் வேறு யாரையும் சார்ந்திருக்கவில்லை. We never relied upon anybody else. எந்த மனிதனையும் நம்பி நான் என் வழியில் வரவில்லை. We never believed any man and never walked after him. கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார். Only God did alone lead me. இங்கே இருக்கிற ஆள் முதல் அந்த நாற்காலியிலே கடைசியில் இருக்கிற ஆள் வரைக்கும் இந்த காரியத்தை சொல்லுங்கள். கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார் என்று நீங்கள் சத்தமாக சொல்ல வேண்டும். You just see with the loud voice, the people who sit up from here, even to the people in the chair, God did alone lead me. கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார். God alone did lead me. ஊழியக்காரரே சொல்லுங்கள். Oh, you servant of God, you say. கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார். Only God did lead you. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை துதியுங்கள். Only the people who have that experience, you praise God. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கர்த்தர் மாத்திரம் உன்னை நடத்தி இருந்தால், இனிமேலும் அவர் ஒருவரே உன்னை நடத்த போகிறார். If God has led you so far, the same God even further is going to lead you. இனி உள்ள நாட்களிலும் கர்த்தர் ஒருவரே உன்னை கரம் பிடித்து நடத்த போகிறார். Even in coming day, God alone, He is going to grip His hand and going to guide you. துதியுங்கள், முழங்காலிட்டு துதியுங்கள். You just stand on your knees and praise God. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Stotram, stotram, stotram. Stotram, stotram, stotram. அவர் ஒருவரே என்னை நடத்துவார். சொல்லுங்கள். நெகேமியாவின் காலத்தில் எருசலேமின் களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது. In the time of Nehemiah, the sound of the people of Jerusalem was heard from the long distance. இந்த துதியின் சத்தம் மதுரை பட்டணம் முழுவதிலும் கேட்கும். Even this sound of praising will be heard all over the city of Madurai. கர்த்தர் ஒருவரே என்னை நடத்துவார். The Lord alone did lead me. துதியுங்கள். It's just you praise Him. யாரும் இல்லை கர்த்தாவே. Hallelujah. 'Hallelujah. 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 'H
ഹല്ലേലൂയ. സ്തോത്രം 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 സ്തോത്രം.